உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அங்க பாரு, என் ரூம் ஜன்னல் எதுக்காக திறந்திருக்கு, ஏன் இன்னும் மூடாம இருக்குன்னு சொல்லு. நீலம் நீலம் இவன் மூடிட்டு தான் போனா. ஃப்ரெஷ் ஏருக்காக நான் தான் திறந்து வச்சேன். ஃப்ரெஷ் ஏர்? உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் தேவைன்னா வெளிய போங்க, கார்டன்லயே இருங்க. என் வீட்டுக்குள்ள டஸ்ட் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இது என்னோட ரூம். எது எங்க எப்படி இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். மூடிட்டுப்பா. எஸ் சார். இங்க பாரு நீலம், நான் சொல்றத கேளு. நாம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். அப்படியா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீலம், உனக்கு அதிகமா கோவம் வருது. ஒருவேளை பிபி? அந்த பிபி பேரே லக்ஷ்மி தான். சரி, இவங்க உன் மனைவிதான்னு நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போயிடு. இல்ல ஒரு வக்கீல கூப்பிடு, அவர் உங்க 2 பேருக்கும் பெயில் வாங்கி தரட்டும். இப்ப புரியுதா? இன் ஷார்ட். இன் ஷார்ட்டா? ஃபைன். ஷார்ட்டாவே நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்ட் நான் இதை ப்ரூவ் பண்றேன். லக்ஷ்மி என்னோட வைஃப்னு ஒரு கால் பண்ணலாம். அதுக்கு அலோ பண்ணுவீங்களா? நல்ல வீட்டை சேர்ந்தவன், படிச்சவன். சோ ஒரு கால் தாராளமா பண்ணலாம். பண்ண விடுங்க. ஒரு கால் தான். எனக்கு வந்திருக்கிற நோயோட பேரே லக்ஷ்மி தான். புரிஞ்சுதா? ஏதோ ஒரு வித்தியாசமான நம்பர்ல இருந்து போன் வருது. மிஸ்ட் கால். யார் பண்ணுதுன்னே தெரியல. சொல்ல போனா லக்ஷ்மி மேல இருக்கிற கோபத்துல இந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அவளை அழிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னாச்சு? அது எனக்கு என்னோட போன் வேணும். நாங்க யாருடைய போனையும் கொண்டு வரலையே. உன் போன் ரெசார்ட்ல தான் இருக்கும். ஆனா நான் இங்க யார்கிட்ட பேசணுமோ அவங்க நம்பருக்கு என்னோட போன்ல தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப என்னோட போன் வேணும் ப்ளீஸ். சரி, இப்ப போய் நீ ஜெயில ரெஸ்ட் எடு. I'll prove it to you. லக்ஷ்மி என்னோட வைஃப்னு பாத்துக்கிட்டே இருக்க. வாங்க, கூட்டிட்டு போங்க. வா. உள்ள போ. போன்? என் போனை இவங்க இங்க கொண்டு வரல. போன்ல ரிசார்ட்ல தான் இருக்கு. அண்ட் எனக்கு யாரோட நம்பரும் தெரியாது. அந்த நம்பர் போன்ல இருக்கு. சோ போன் வர வரைக்கும் நாம இங்க தான் ஜெயில உட்கார்ந்திருக்கணும். உனக்கு நம்பர் வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எனக்கு அத்தையோடது, அப்பாவோடது, எல்லாரோட நம்பரும் தெரியும். இரு, நான் போய் போன்ல பேசிட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் கையை விடு. எதுக்கு விடணும்? நீ இந்த மாதிரி எல்லாம் என் கையை பிடிக்க கூடாது. நீ வந்து ரொம்ப டைட்டா பிடிக்கிற. என்னோட கையில வலிக்குது. வலிதான் முக்கியமா? என்னோட நிலைமை இன்னைக்கு உன்னாலதான் இந்த ஜெயில நான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல நினைச்சு கூட பார்த்தது இல்ல இப்படி இவ்வளவு சின்ன ஜெயில இவங்க கூட உட்கார்ந்து இருப்பேன்னு. சாரி, என்னோட வலியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. போலீஸ்க்கு போன் பண்ணி நான் ஒண்ணு கூப்பிடல. இன்னும் நான் என்ன சொன்னா நீ என்ன நம்புவ? நான் என்ன பண்ண சொல்லு? நம்பணுமா? நம்பிக்கை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் பேசாம இரு. அந்த வார்த்தையெல்லாம் உனக்காக உருவாக்க. எனக்காக உருவாகலையா? அப்ப உனக்காக உருவாச்சா? நான் அதை ஜஸ்ட் யூஸ் பண்றேன். ஆனா உனக்கு அதுக்கான அர்த்தம் கூட தெரியாது. ஒருவேளை உனக்கு இதனால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா எதுக்கே கூட மகாபலிஸ்வரம் வந்த? நான் உன் கூட இருந்தா அது நான் உன் கூட இருக்க வந்திருக்கேன். யார் கூப்பிட்டது? யாரும் உன்னை கூப்பிடல. நீயே தானே வந்த. அது வற்புறுத்தி. இவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சு எதுக்காக வந்த? உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்தேன். ஹாப்பி. அவங்க கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சொல்ல போனா சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வச்சிருப்பாங்க. உங்களை கெட்டவன் நிரூபிக்க. அவங்கள நல்லவங்களா காட்டிட்டு உங்களை கெட்டவனா சித்தரிப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஃபைனலி இப்போ உன்னோட வாயிலே வந்துருச்சு. சாரி உங்க 2 பேரையும் பார்த்து நான் சும்மா தான் சாரி. அந்த இருக்கட்டும், 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு விரும்புறீங்க? இல்ல, நான் ஒண்ணு எவ்வளவு விரும்பல. நானும் ஒண்ணு விரும்பல. எனக்கும் உன் மேல லவ் எல்லாம் இல்ல. கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன். இவங்க கூட வந்திருக்கிறதா சொன்னீங்களே. தொல்லை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இதுதான்ப்பா லவ். ஆமா, நீயும் தானே இவளோட வந்திருக்கா. இவள் லாக்கப்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத உன்னால பார்க்க முடியல. இங்க இருந்து அவளை வெளியே கூட்டிட்டு போக துடியா துடிக்கிற. அப்ப இது லவ் இல்லனா பின்ன வேற என்னவா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க எப்பவாவது உங்க துணியை அயன் பண்ணும்போது அதை தீச்சிருக்காங்களா? அப்ப இவங்க உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ எப்ப என் ட்ரெஸ் அயன் பண்ணாலும் அதை தீச்சிருவா. ஆடா அதை விடுங்க சார். என் பொண்டாட்டி என்ன டெய்லியும் அடி வெளுத்துருவா. ஒரு நாள் கூட வாய்க்கு ருசி எதுவும் சமைச்சு கூட போட்டதில்ல சார். எப்ப பார்த்தாலும் ரசம் சோறு தான் சார். அதனாலதான் சார் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சாராயம் குடிக்கிறேன். ஆனா உங்க மனைவி அப்படிலாம் பண்ணுவாங்களா? எப்பவாவது கேவலமா சமைச்சு போட்டிருக்காங்களா? சொல்லுங்க சார்.
அப்புறம் என்ன இதத்தான் நல்ல காதல்னு சொல்லுவாங்க. ஆஹா, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கும் கிடைச்சிருக்கணும். யாரு தன்னோட அம்மா மேல முழு பாசம் காட்டுறானோ அவன் தன் மனைவி மேலயும் அதே அன்பை தான் காட்டுவான். வீட்டுக்கு போனதும் 2 பேரும் சுத்தி போட்டுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஜோடி. உங்க 2 பேரையும் எந்த ஜென்மத்திலையும் பிரிக்கவே முடியாது. 2 பேரும் இங்க வாங்க. ஏன்? வாங்க. எனக்கு மை வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மை வைக்கலன்னா எனக்கே என்ன பார்க்க பிடிக்காது. நீங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்றீங்க. எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. அதனாலதான் யாரோட கண்ணும் உங்க மேல பற்றக்கூடாதுன்னு வச்சேன். எல்லார் கண்ணு ஏற்கனவே பட்டுச்சு இல்ல? என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? என்னமோ வேகமா போனீங்க, என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? போட்டோஸ் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் மாமா கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரிஷியோட அம்மாவா? நான் மலிஷ்காவோட அம்மா. இவங்களுக்கு ரிஷியோட கல்யாணம் ஆயிடுச்சா? முடிஞ்சாச்சு. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். அவன் பொய் சொல்றான் இன்ஸ்பெக்டர். அவன் ஏன் போய் சொல்லணும்? ஏன்னா அவன் லக்ஷ்மியை காப்பாத்த பாக்குறான். லக்ஷ்மி இங்க இருக்காளா? லக்ஷ்மி அவனோட மனைவி இல்ல. உங்களுக்கு புரியுது இல்லையா? எல்லாம் நல்லாவே புரியுது. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்ல. இதுக்கு மேல பேசுனீங்க நான் ஆதாரம் தருவேன். அப்புறம் நான் நல்லா ஆழமா என்கொயரி பண்ணுவேன். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இது ஒரு ஆன்லைன் காலம், எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் இருக்கு. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா நேரா கம்பி எண்ணுவீங்க சக்காலத்தியா. லக்ஷ்மி ரிஷியோடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியாது. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். யாராவது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூட மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அதை நிரூபிக்க அவன் ப்ரூஃபை கொடுத்தாகணும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயமா தெரியுது, நீங்க அவனுடைய ஒய்ஃப் கிடையாது. யூ ஷட் அப். திரும்ப அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதீங்க. நீ என்ன பெரிய இவனா? ஒரு குப்பை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர போட்டு உட்கார்ந்துட்டா நீ என்ன உன் திமிர காட்டுவியா? மேடம், இது உங்க பொண்ணு தானா? ஆமா இன்ஸ்பெக்டர். முதல்ல இவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இல்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் ரிஷி என்ன, இவங்களை கூட நீங்க வெளியில எடுக்கவே முடியாது. வந்ததுல இருந்து இவங்க என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போங்க. வாமா வாமா போலாம். இன்ஸ்பெக்டர், யூ எங்க கூட யாருமே இல்லன்னு தெரிஞ்சதும் உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? எனஃப் மலிஷ்கா, லெட்ஸ் கோ. என்ன எதுக்கு என்ன அப்படி பாக்குற? உனக்கு என்ன எதுவுமே தெரியாதா? இவ போய் சொல்றா. இந்த பொண்ணு என்ன டிவோர்ஸ் பண்ண பார்த்தா, என்ன விட்டு போக பார்த்தா, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினைச்சல. எல்லார்கிட்டயும் சொல்லு. இங்க எந்த லவ்வும் கிடையாது. ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல. ரிஷி, என்ன எல்லாருக்கும் தெரியட்டுமே, நீயே சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? ஆரம்பிச்சது நீதான். நான் ஆரம்பிச்சேனா? ஆமா, நீதான் ஆரம்பிச்ச. இப்ப பாரு, நான் இதை முடிச்சு வைப்பேன். என்ன நீ சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? நான் சினிமா டயலாக் ஒன்னும் பேசல. அப்படிதான் பேசிட்டு இருக்க. அதோட வருத்தப்பட்ட மாதிரி நீ இப்ப நடிக்கிற. என்னமோ நீ என் லைஃப்ல எதுவுமே பண்ணாத மாதிரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.